ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவின் சமையல். நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் மைதா பிஸ்கட் வந்து ரொம்ப குறைவான பொருள் வச்சு வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். க்ளீனான ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜீனி வந்து நல்லா கரையிற வரையிலும் கரைச்சிக்கணும். விஸ்க் வச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சிக்கோங்க. ஜீனி நல்லா கரைஞ்சாதான் அந்த பிஸ்கட்டில் வந்து அந்த ஜீனியோட இது வந்து தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படி நரன்னு அந்த பிஸ்கட் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். அந்த நெய்யையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம மாவு பிசையில் சரியாயிடும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு 2 கப் அளவுக்கு மைதா எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு மைதாவும் சேர்த்துக்கலாம். அதுவே சலிச்சுக்கலாம். எல்லாத்தையும் சலிச்சுட்டு கை வச்சு தானே நல்லா பிசைங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு பார்க்கையில் மாவு கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்காக தண்ணி தெளிச்சிடாதீங்க. தண்ணி தெளித்தோம்னாக்கா அந்த பிஸ்கட் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் இந்த தண்ணியிலே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அமுக்கி பிசையணும். அமுக்கி பிசைய அது வந்து மாவு வந்து இலக்கம் கொடுக்கும். எந்த அளவுக்கு அமுக்கி பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா மாவு வந்து இலகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு துணியை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை சின்ன உருண்டையாக உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு அப்படி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சோம்னாக்கா பிஸ்கட் வந்து மொறுமொறுப்பாக வராது. கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் வெடிப்பு வருதுன்னு நினைக்க வேணாம். அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் தான் பிஸ்கட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம வந்து டைமண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டப்படி எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக பண்ணணுன்னாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக தான் கட் பண்ணுறேன். மிச்சம் இருக்க மாவெல்லாம் எடுத்து அடுத்தது செய்கிறப்ப அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கனமாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பொரிக்கிறப்ப புசுன்னு பெருசாக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சட்டி வச்சுட்டு இது பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக போட்டுட்டு பார்த்தோன்னாக்கா அது வந்து மேலே எலும்பி வந்துச்சுனாக்கா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுக்க பிஸ்கட்டை வந்து ஒன்றா சேர்த்துடணும். இதில் ஒன்றா தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு மொத்தமாக சேர்த்தோம்னாக்க கட்டியாக அப்படியே ஒன்று சேர்ந்துக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பீஸாக பார்த்து மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டியை போட்டு கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லேசாக அப்படியே எடுத்து விட்டுட்டு எல்லா பக்கமும் ஒன்று சேர வெந்து வர்ற மாதிரி அப்படி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்துட்டு ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் வெந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது. இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்சும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி இப்போ எல்லா பிஸ்கட்டும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு கடையில் வாங்குற மாதிரியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி தீபாவளி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரமாக சூப்பரான மைதா பிஸ்கட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது நெய் போட்டு செஞ்சதுனால நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.